அதிமுகவுடன் தாவேக கூட்டணி என உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடப்படுகிறது என்று தாவேக தலைமை கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அதிமுகவுடன் கூட்டணி என ஆதாரமற்ற தகவல் பரவுவதாக அந்த தகவலை மறுத்து தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. தற்போதைய அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் எனவும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் 80 சட்டமன்ற இடங்கள் வரை பெற்று தேர்தலை அந்த தாவேகா சந்திக்கும் என்றும் ஆர்வங்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில்தான் அதை அதிகாரப்பூர்வமாக மறுத்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை நிலையத்தின் சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார், தாவேகாவினுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து தனது உரையில் கழகத்தின் தலைவர் விஜய் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை கழகத்தினுடைய தலைவர் அதாவது விஜயின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரக்கூடிய எழுச்சியை மடை மாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்பு படுத்தி சில இதழ்களில் செய்தி வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த செய்தி உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு தலைப்புச் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நாளிதழ்களை சுட்டிக்காட்டி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்கப் போகின்றது என்ற செய்தி முற்றிலும் தவறானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆதாரமோ அடிப்படையோ அற்ற செய்தி அது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் சிலர் உள்நோக்கத்தோடு தாண்டோன்றித்தனமாக தெரிவிக்கக்கூடிய பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் உண்மைக்கு மாறமான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இந்த செய்தியை நினைவூட்டி குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பாதை முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது எனவும் வெற்றி கொள்கை திருவிழாவில் அதாவது அண்மையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜய் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தங்களுடைய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்றும் அவர்கள் தரப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் என்பது முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றது எனவும் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என்பது உண்மைக்கு மாறான தகவல் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரு சிலர் உள்நோக்கத்தோடு தாண்டோன்றித்தனமாக இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தங்களுடைய குறிக்கோள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை திமுகவிற்கு எதிரான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி தேர்தலை சந்திப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய உள்ளரங்க கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் அதிமுகவினுடைய முக்கிய நபர்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் கருத்து சொல்ல வேண்டாம், விஜய் நட்பு சக்தியாக அதிமுகவிற்கு வரக்கூடும் என்ற கருத்தை உள்ளரங்க கூட்டத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பேசியிருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்த சூழலில் அதுபோன்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைப்பதற்கான பணிகளில் அதிமுக ஈடுபட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் 2026 தேர்தலில் திமுகவிற்கு மாற்றாக ஒரு வலிமையான அணியாக அதிமுகவை கட்டமைக்க தமிழக வெற்றி கழகமும் அந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடும் என்ற தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 80 சட்டமன்ற தொகுதிகளை இடங்களை பெற்று தேர்தலை தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது. ஆனால் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைப்பதற்கான சூழல் இருப்பதாக பரவக்கூடிய தகவல் வதந்தி என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றனர். நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு.